பிரைஸ் த லார்ட். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 15வது வசனம் கடைசி பகுதி இப்படியாய் சொல்கிறது: கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். பிரியமானவர்களே, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அந்த வசனம் படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு புதிய பலன் ஆண்டவர் தருகிறார். மனுஷனுடைய கரம் உங்களுக்கு உதவ போகிறது கிடையாது. யாரோட கரம் உங்களுக்கு உதவ போகிறதா? ஆண்டவர் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவ போகிறதுங்க. எந்தெந்த காரியங்கள்லாம் கேட்குறீங்களா? எந்தெந்த காரியங்களை நீங்கள் முடியாது, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களோ, எந்தெந்த காரியங்கள் இது மருத்துவர்களால் முடியாது, இது அவ்வளோதான் சொல்லி நீங்கள் எழுதி வச்சுருக்கிறீங்களோ, ஆண்டவர் அந்த காரியத்தில் கமா போட்டு இது முடியும், இது என்னுடைய கரத்தினால் அது பராக்கிரமம் செய்யும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு. அதனால் காலையிலே எழுந்திரிச்சு என்னடா பண்ணுறது, இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு எந்த ஹாஸ்பிட்டல் போகலாம், எந்த மருத்துவருக்கு போய் பார்த்தா இதில் ஒரு பெஸ்ட்டு நம்ம ஹெல்த் செக்கப் பெஸ்ட்டு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? இன்றைக்கு இந்த நேரத்தில் நீங்கள் எல்லா ரிப்போர்ட்டையும் வச்சுட்டு, ஆண்டவரே இந்த ரிப்போர்ட் மேலே உங்கள் கரம் இறங்கட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் உங்கள் வியாதியை, உங்கள் ரிப்போர்ட்டை மாற்றி போட அவரால் கூடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், 100க்கு 100 ஆண்டவர் செய்வார்னு நீங்கள் விசுவாசிங்க. ஒவ்வொரு மெசேஜிலும் நான் சொல்கிறது இதுதான். நீங்கள் சொல்கிற வசனத்தை அப்படியே விசுவாசித்து, ஆண்டவர் கரம் இன்றைக்கு இப்பொழுது என் வாழ்க்கையில் முடியாத இடத்துல என் தேவன் முடிய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது அவருடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய கடவுது. பிரியமானவர்களே, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். உங்களுடைய ஃபேத்தை மட்டும் எப்பொழுதும் விட்டுறாதீங்க. ஆண்டவர் உங்கள் வலது பரிசத்தில் உங்களோடு கூட உங்களுக்கு துணையாக இருக்கிறார். மனுஷன கரத்தை பார்த்து பார்த்து ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இனி மனுஷ கரம் இல்லை, உங்களை ஆண்டவருடைய கரம் உங்களை வழி நடத்த போகிறதுங்க. அவருடைய கரம் உங்களுக்கு பராக்கிரமம் செய்ய போகிறது. பராக்கிரமம்னா த ஸ்ட்ரென்த் ஆஃப் பவர், த பராக்கிரமசாலியே அப்படின்னா எல்லாத்துலேயும் வல்லவர் இல்லையா? நம்ம ஆண்டவர் எல்லாத்துலேயும் வல்லமை உள்ள தேவன்க. விசுவாசிங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்கள் காரியத்தை மாறுதலாய் மாற்றி போட போகிறார். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே ராஜா, இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? இன்றைக்கு என் வாழ்க்கையில் என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றி போட யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிற அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு என் தேவன் தாமே எந்தெந்த காரியத்தில் முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அந்த காரியத்தில் அப்பா உம்முடைய கரம், பலத்த கரம், பராக்கிரமம் செய்கிற கரம் குறுக்கிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஒரு வேளை இன்டர்வியூவாக இருக்கலாம், ஒரு வேளை அவங்க ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் அப்பா, என்ன காரியம் அப்பா, ஒரு வேளை கடன் பிரச்சனையாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் நீட்ஸுக்காக மற்றவர்கள் கரத்தை எதிர்பார்த்து அவங்க இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் என் தேவன் அந்த காரியத்தில் அவர்களுக்கு நீர் பராக்கிரமம் செய்யும்படியாக நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கரம் உங்கள் மேலே இருக்குது. தேங்க்யூ.